அதாவது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு எதுவுமே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்பினால தாங்க அவர் பலியானார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு வச்சாருங்க. மனுஷன் அவர் ரொம்ப நேசிச்சாருங்க. அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவையில தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்ல, அன்பு செலுத்த யாருமே இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ கலங்காதே, என் மகளே நீ கலங்காதே, உன் மீது அன்பு செலுத்த நான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். உன் மீது அன்பு செலுத்துவதற்காகத்தான் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில சிந்தினேன். அந்த அன்பு நம்மை நேசித்தபடியால் தான் அவர் சிலுவையில பலியானார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதுல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பவுல் ஏங்க அப்படி சொல்றான்னு கேட்டா ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்து என்னை ரொம்ப நேசிச்சுட்டாருங்க. அதனாலதான் அவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு. அவருக்காகத்தான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்குள் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். ஆகவே நான் பிழைத்திருக்கேன். நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாசமாயிருக்கிறார். அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாய் கொடுத்தாரே, எனக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் பலியாக சிந்தினாரே, அவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் தேவனுடைய சமூகத்துல கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பலியாய் தந்த அன்பினாலதான் இன்றைக்கு வரைக்கும் நம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். முதலாவது நான் சொன்ன, முதலாவது சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பு, இரண்டாவது காப்பாற்றுகிற அன்பு, மூன்றாவது பலியாய் கொடுத்த அன்பு, நான்காவது ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த வார்த்தை சொல்லுது, அன்பு நமக்குள் இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. நீங்க தேவனை நம்பித்தான் அவர் மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க. அந்த அன்பு உங்களை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. இந்த இடத்துல நான் தலை குனிஞ்சு போயிருவனோ, இந்த இடத்துல எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? கர்த்தர்